கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். அப்படியே ஒரு கேள்வியை கேளுங்க, கவலைப்பட்டீங்களோ? இந்த ஒரு வாரமாக கவலைப்பட்டீங்களோ? சரி, திருப்பி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஓரளவுக்கு என்ன ஆயிட்டு வரோம்னாக்க, நாம் ஆவிக்குரிய விதத்தில் முதிர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறோம். ஆமென். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சில சாட்சிகளை கேட்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஆவியிலே நீங்கள் வளருவது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமென். இங்கே சொல்லப்படுகிற குழந்தை யாருனாக்க, ஆவிக்குரிய விதத்தில் இருக்கிற உள்ளான மனுஷனை பற்றி சொல்லுகிறது. உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறான், உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு வளராமல் இருக்கிறான் என்பதை குறித்து தான் இந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம் நம்ம கிட்ட பேசுது. ஆமென். நான் குழந்தையா இருந்தபோது எப்படி இருந்தீங்க? ஆமென், ஆமென், ஆமென். புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். சொல்லுங்க, ஒழித்து விட்டேன். ஆமென். இப்போ ஒழிச்சிட்டே வரீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா. ஆமென். ஒழிச்சிட்டே வரீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு வரீங்க. அல்லேலூயா. ஆமென். போன வாரம் நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா? இந்த ஆவிக்குரிய விதத்தில் நாம் எப்படி முதிர்ச்சி அடைவது என்பதை போன வாரம் கொஞ்சம் தியானிச்சோம் இல்லைங்களா? ஆவிக்குரிய விதத்தில் எப்படி முதிர்ச்சி அடையிறதுனா, ஆவி, ஆத்மா, சரீரம்னு நமக்குள்ளராக 3 பிரிவு இருக்குது. ஆமென். இந்த ஆவியில் நாம் எப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே என்ன ஆயிட்டோம்னாக்க, பரிபூரணமாக பரலோகத்துக்கு போக ரெடி ஆயிட்டோம். இப்போ அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னைக்கு நான் வாயத்திறந்து இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ஆண்டவர்னு நான் சொன்னேனோ அப்போவே என்ன ஆயிட்டேனாக்க, நான் ஆவியில் பரிபூரணமாயிட்டேன். அப்போவே நான் ஆவியில் நீதிமான், அப்போவே நான் என் ஆவியில் பரிசுத்தவான், அப்போவே நான் என் ஆவியில் தகுதியானவன். எங்கே போகிறதுக்கு? பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இன்னும் என் மனசும் என் சரீரமும், அதாவது என் ஆத்மாவும் என் சரீரமும் என்ன ஆகலை? அந்த பரிபூரணத்துக்கு வரல. இப்போ அந்த பரிபூரணத்துக்கு வரணும்னா என்ன நடக்கணும்னா, என் சிந்தை மாம்ச சிந்தையாக இருக்கக்கூடாது, என் சிந்தை ஆவியின் சிந்தையாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆமென். மாம்ச சிந்தை என்னதுங்க? சத்தமாக சொல்லுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன் மட்டுமா? ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. அப்போ நம்ம சிந்தை எப்படி மாறிச்சுன்னா, அந்த ஆவிக்கேற்றபடி நம்ம வாழ்வோம்னா, என் சிந்தை என்ன ஆகணும்னா, ஜீவனையும் சமாதானத்தையும் உடைய ஆவியின் சிந்தையா மாறணும். அல்லேலூயா. என் யோசனை ஆவியின் சிந்தையா மாறிச்சுனாக்க, நான் எப்படி ஆவேனாக்க, என் ஆவியின்படி நான் மாற ஆரம்பிப்பேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் ஆவியில் என்ன இருக்குன்னா சுகம் இருக்கு, என் ஆவியில் என்ன இருக்குனாக்கா ஆசீர்வாதம் இருக்குது, என் ஆவியில் என்ன இருக்குன்னா செழிப்பு இருக்குது, என் ஆவியில் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இப்போ ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வந்து வாழணும்னா, என் சிந்தையானது என்ன பண்ணணும்னாக்க, ஜீவனும் சமாதானமுமாய் ஆவிக்கேற்ற சிந்தையை என் சிந்தை யோசிக்கணும். இல்லாட்டினா என்ன ஆயிடுங்க? இல்லாட்டினா அப்புறம் டொய்ன்னு போயிடும். இருக்கிறவங்களோ ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சின்னதாக ஒரு காத்தடிச்சிட்டா அவ்வளோதான், பறந்து போயிடுவோம். இருக்கிறவங்களோ ராமன் சொல்லுங்க. அப்போது நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களா நாம் வளரணுன்னாக்க, நம்ம சிந்தை என்ன சிந்தையாக மாறணுங்க? ஆவியின் சிந்தையாக மாறணும். சொல்லுங்க, ஆவியின் சிந்தையாக மாறணும். சரி, இன்றைக்கும் கொஞ்சம் அதை அப்படியே நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாங்களா? நம்ம இப்போ ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக நம்மை எப்படி மாற்றுவது என்பதை
நாம் நடைமுறை வாழ்க்கையோடு என்ன பண்ண போகிறோம்? ஒத்து பார்க்க போகிறோம். நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களாக மாறுவது என்பதை ரொம்ப நடைமுறையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அறிந்து கொள்ள போகிறோம். இருக்கிறவங்களோ ராமன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமேன். சரி, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், ஆனால் நமக்கு தெரியவே தெரியாது. இது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், ஆனால் அது நல்லா தெரியவே தெரியாது. அப்படி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அதிலிருந்து தான் நாம் ஆவிக்குரிய விதத்தில் எப்படி முதிர்ச்சி அடைவது என்பதை நடைமுறையில் நம்ம ஒத்து பார்க்க போகிறோம். சரி, திருப்பி வாசிக்கலாங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், அதில் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இது எல்லாத்துக்கும் தெரியுமா? ஆனால் நல்லா தெரியாது. ஆமென். இது எல்லாத்துக்கும் தெரியும் தானுங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், காப்பி அடிக்க ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க நீ. இப்போ சொல்லுங்க. எங்கப்பா, நம்ம எல்லாத்துக்கும் இந்த வசனம் நல்லா தெரியும் இல்லைங்களா? ஆனால் இந்த வசனத்தை விசுவாசிச்சு இந்த வசனத்தின்படி நாம் இளைப்பாறுதலை பெற்று கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா அது கேள்வியாகவே தான் இருக்கே தவிர பதிலை காணோம். ஏன்னா இந்த வசனத்தை இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். சத்தியத்தை அறிஞ்சாதான் நாங்கள் விடுதலை. ஜெபம் பண்ணா விடுதலைன்னு சொல்லுதுங்களா? ஜெபம் பண்ணா விடுதலைன்னு சொல்லுதா? இல்லை. நான் ஊழியத்துக்கு வந்து நிறையா நாட்கள் ஆயிருக்கு. இந்த நாட்களில் நிறையா பேர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஜெபம் பண்ணதில் நிறைய பேர்த்துக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு, நிறையா பேர்த்துக்கு செய்யலை. அதனால நான் பாஸ்டர் இல்லைன்னு ஆயிடுமா? ஹல்லேலூயா. நான் கேட்ட ஆண்டவர்கிட்ட, என்னதான் ஆண்டவரே விஷயம்? நான் நிறையா பேர்த்துக்கு ஜெபம் பண்ணுறேன், அற்புதம் நடக்குது. நிறைய பேர்த்துக்கு ஜெபம் பண்ணுறேன், அற்புதம் நடக்க மாட்டேங்குது. என்னதான் விஷயம்னு கேட்டா, எப்பா அவங்க இருதயம் அந்த இயேசுவை அறிந்து கொள்ளாமலேயே என்ன பண்ணுதுன்னா ஜெபம் பண்ணுது. அந்த இருதயம் என்ன பண்ணுது? இயேசுவை அறிந்து கொள்ளாமலேயே ஜெபம் பண்ணுறதுனால தான் அங்கே என்ன நடக்க மாட்டேங்குது? அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அதனால நீ அதை பற்றி கவலைப்படாதன்ட்டார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கூட நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? சத்தியத்தை அறியாததுனால தான், அது இன்னும் புரியாததுனால தான் நீங்கள் இன்னும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமலேயே இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது என்னைக்கு உங்களுக்கு புரிய வருதோ, அது என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு அது வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, என்னைக்கு நீங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அது உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான். அல்லேலூயா. ஆமென். சரி, இப்போ இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றாருங்களா? சரி, யாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள்? உடனே நானு கை தூக்குவீங்க. நான் தாங்க அது அப்படின்னு கை தூக்குவீங்க. யாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க உண்மையாலுமே? இப்ப தெரியுதுங்களா? நமக்கு நல்லா வசனம் தெரிஞ்சிருந்தாலும் அது நல்லா தெரியவே இல்லை. அப்போ நம்ம ஆவிக்குரிய விதத்துல இன்னும் என்ன ஆகணுங்க? வளரணும், முதிர்ச்சி அடையணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க நானு ஆவிக்குரிய விதத்துல வளரணும். ஆமென்.
சரி, யாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அப்படின்னா, என்னைக்குமே வசனத்துக்கு முன்னாடி இருக்கிறத போய் பார்த்தோம்னா தான் யாருன்னு புரியும். ஆமென். சரி, இப்போ வாசிக்கலாங்களா? மன்னிச்சிருங்க, நான் வேற பக்கம் திருப்பி வச்சிருக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம், அதில் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாங்களா? அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அப்படின்னா, சூப்பரா சொல்றீங்க, சொல்லுங்க. அவரை அறியாதவர்கள் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவரை அறியாதவர்கள் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அப்ப அவரை அறியலன்னா இவங்க எதை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க? உலகத்தை அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ பாரம்னு ஒன்று நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா? பாரத்தை சுமந்துருக்கிறீங்களா? எந்த பாரத்தை கேட்குறேன் நான்? நீங்க தூக்குற இலை மூட்டையை சொல்றேன்னா? மனசு பாரமா இருக்குது இல்லைங்களா? ஒரு சுமையை சுமக்கிறீங்களா? எப்படி அந்த பாரம் உங்களுக்குள்ள வந்துச்சு? எப்படி அந்த பாரம் உங்களுக்குள்ள வந்துச்சு? சரி, இப்போ கவனிக்கலாங்களா? இப்போ விஷயம், எப்படி அந்த பாரம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, குமாரனையும் பிதாவையும் அறிந்து கொள்ளாததுனால தான் அந்த பாரம் உங்களுக்குள்ள வந்துச்சு. சரி, அப்ப பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ளலன்னா அப்ப வேற எதையோ அறிந்து கொண்டுட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். சரி, நடைமுறையில் நமக்கு புரிகிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இப்போ ஒன்றும் வேண்டாம், எப்படி பாரம் வரும் அப்படி தெரியுங்களா? இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன், சும்மா பாருங்க. பார்த்துட்டிங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தாச்சா? சரி, இப்போ இவங்க ஒரு வேலை நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, மூஞ்சிய திருப்பிட்டு இப்படி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம மைண்டில் என்ன தெரியுங்களா வரும்? அவங்க ஏன் அப்படி போனாங்க? எதுக்காக அப்படி போனாங்க? ஏன் அப்படி மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்க? நான் என்ன பண்ணேன்? நான் அவங்களுக்கு ஒரு துரோகமும் பண்ணலையே. நான் என்ன பிரச்சனை அவங்களுக்கு கொண்டு போனேன்? ஒன்றுமே கொண்டு போகலையே. ஆனால் ஏன் அவங்க மூஞ்சியை திருப்பிட்டு போனாங்க? மூஞ்சி தானே திருப்பிட்டு போனாங்க. வேற ஏதாவது நடந்துச்சுங்களா? வேற ஒன்றும் நடக்கல. ஒரு சில நேரத்தில் பாருங்க, இந்த நம்ம ஒரு சிலருங்க கிட்ட ஃபோன் வரணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி தானேங்க? ஐயோ, இவங்க ஃபோன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் என்னவே வராது, ஃபோனே வராது. ஃபோனே வரலன்னா என்ன ஆயிருந்துறீங்களா? ஐயோ, நான் ஏதாவது பண்ணிட்டேனா? நான் இப்படி பண்ணிட்டேனோ, அப்படி பண்ணிட்டேனோ, நான் ஏதாவது செஞ்சுட்டேனோ? அவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு கோபம் வந்துடும் நமக்கு. என்ன தெரியுங்களா? அவங்க ஃபோனே பண்ணல, அவங்க கிட்டலாம் இனி நான் பேசவே மாட்டேன். அவங்களுக்கு என்ன நிலைமையோ, அவங்களுக்கு என்ன சூழ்நிலைமையோ நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இங்கே நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம் தெரியுங்களா? அப்படியா இருக்குமோ? சூப்பராக சொல்கிறீங்க. அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, என்ன ஆச்சோ, ஏதாச்சோ, இப்படியே யோசிச்சு இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி மேலே வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பாரம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி மேலே வச்சுக்கிறது தான். இல்லாத ஒன்றை யோசிக்கிறதுனால வர விளைவுகள் தான் பாரம். எத்தனை பேர் இருக்கிறீங்க?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு கொரோனான்ற ஒரு நோய் தூதர் மட்டத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒன்ன நம்ம என்ன யோசிப்போம் தெரியுங்களா? ஐயோ மறுபடியும் ஊரடங்கா, மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருக்கணுமா, நான் வேற கடனை கட்டணுமே, நான் வேற இதை பண்ணணுமே, நான் வேற லோனை கட்டணுமே, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, பிள்ளைங்களை வேற கரை சேர்க்கணுமே, நான் இதை பண்ணணுமே அதை இப்படியே யோசிக்கிற யோசனைக்கு பேர் தான் பாரம். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வரணுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி, என்ன எதிர்பார்க்குறீங்க? சொல்ல மாட்டீங்களே, சொல்ல வேணாம். என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, ஒரு 1,00,000 ரூபாய் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 ரூபாய் எதிர்பார்க்க மாட்டீங்களா? ஏதோ ஒன்று வரணும்னு எதிர்பார்க்குறீங்க தானே? வர வேண்டியது வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற ஒன்று இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு, அதுக்கு பேர் தான் பாரம். நீங்க எதிர்பார்த்துக்கிட்ட ஒண்ணு இன்னொருத்தங்களுக்கு போன உடனே இங்க என்ன ஆகுன்றீங்க? எனக்கு வர வேண்டியது அங்க போயிடுச்சு. ஐயோ அப்படியாச்சு இப்படியாச்சு அதாச்சு இதாச்சு, நான் என்ன பண்ணேன் அவங்க என்ன பண்ணாங்க, அவனுக்கு இதெல்லாம் தகுதியா, அவன் கரெக்டா இருந்தானா, அவன் எல்லாத்துலயும் உத்தமனா இருந்தானா, அவனுக்கு போயிடுச்சு எனக்கு வரல. ஐயோ, அந்த இருதயம் சொல்லுதான், ஏண்டா என்னை இந்த பாடுபடுத்துற? சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, உங்க இருதயம் உங்களை பார்த்து கேக்குது, ஏன்தான் என்ன இப்படி பாடாப்படுத்துற? ஏங்க, உங்களுக்கு வர வேண்டியது ஒண்ணு அவங்களுக்கு போயிடுச்சு, அதுக்குன்னு உங்களுக்கு வர வேண்டியது வராம போயிடப்போதா? வரும் தானே. அப்புறம் எதுக்குங்க நம்ம உட்காந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அவங்க சரியா இவங்க சரியா, நான் சரியா இருந்தேனா, நான் கரெக்டாக நடந்துக்கிட்டேனா, அப்புறம் இந்த ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது என்னன்னு ஜெபிக்கிறது, ஆண்டவர் அவனுக்கு போயிடுச்சு எனக்கு வரலையே ஆண்டவர், நான் என்ன பண்ண, இப்படியே யோசிக்கிற இந்த யோசனைக்கு பேர் தான் பாரம். இதைத்தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இப்போ உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குங்க? ஐயோ, வெளியில் சொன்னால் இமேஜ் ப்ராப்ளம் வேண்டாம். இப்போ வந்து சரி, அந்த 1,00,000 வச்சுக்கலாமே. 1,00,000 ரூபா கடன் இருக்கா? சும்மா சொல்லுங்கள், இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். 1,00,000 ரூபா, இது கற்பனை தான், உங்களுக்கு கடன்லாம் இல்லை. கடன்லேருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். இப்போ 1,00,000 ரூபா கடன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கடனை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது என்ன நடக்கும்? எப்படி யோசிப்பீங்க? அப்படின்னு மட்டும் யோசிக்க மாட்டீங்க. எப்படி கட்டுறது என்ன பண்றதுன்னு மட்டும் யோசிக்க மாட்டீங்க. என்னை இத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க, என்னது இத்தனை பேர் என்கிட்ட காசை வாங்கி ஏமாத்தி, அவங்கெல்லாம் கொடுத்துட்டா நான் இந்த கடன்ல வாழ்வேனா? அப்ப என்ன நடக்கும்? அப்ப இன்னும் யோசனை எப்படி போகும் பாரு, அவங்க என்னை ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கெல்லாம் நல்லா, சூப்பரா சொல்றீங்க, நல்லா. ஏங்க இப்போ நீங்க சொல்லுங்களேன், இல்லாத ஒன்றை ஏன் தூக்கி போட்டுக்கிறீங்க? அது போற வழியில அது இருக்குது, அதை ஏன் தூக்கி நீங்க போட்டுக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சுட்டே வரீங்களா? புரிஞ்சுட்டே வரீங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ உங்களை ஏமாத்திட்டாங்க தான், உங்களை ஏமாத்திட்டாங்க தான். நீங்கள் அதுக்காக வருத்தப்படுறதுனாலையும் நீங்கள் அதுக்காக பாரப்படுறதுனாலையும் அது திரும்ப வந்துட போதா? ஆனால் வராதுன்னு தெரிஞ்சு கூட கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க? அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், அது வராதுன்னு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு உட்காந்து இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவசியமே இல்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா.
ஏன் இப்படியெல்லாம் நமக்கு பாரம் வருது? ஏன்னா நம்ம யோசிக்கிறது ஃபுல்லாக எதையவே யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சரியா, இவங்க சரியா, நான் சரியா, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, நான் யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ணலை, அப்புறம் ஏன் எல்லாரும் எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஏன் இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்குது? எனக்கு வர வேண்டியதை இன்னொருத்தன் பிடுங்கிக்கிறானே, என்னை இத்தனை பேர் ஏமாத்திக்கிறானே, நான் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, நான் வாழ முடியுதா பாரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் பாரு. பாருங்க, இவ்வளோ இப்போ நான் சொன்னது கம்மி. ஆமென். இப்போ நான் சொன்னது கம்மி. இன்னும் பாத்ரூமில் உட்காந்து யோசிக்கிறது, பாத்திரம் விளக்கும் போது யோசிக்கிறது, சமைக்கும் போது யோசிக்கிறது, இன்னும் வேலைக்காட்டில் இலை வெட்டும் போது யோசிக்கிறது, நடக்கும்போது யோசிக்கிறது, இத்தனையும் என்னதுதான் இப்படியே தான் யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். தூங்கும் போது கூட யோசிக்கிறோம். அதை தான் சொல்ல வந்தேன். நன்றிங்க. அவன் இப்போ நல்லா கவனிங்க, இப்படியே தானே யோசித்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம எதை அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம்? வருத்தத்தையும் பாரத்தையும் தான் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி பார்த்தா எல்லாருமே பாரத்தை சுமக்கிறோம். அப்படித்தானங்க? அல்லேலூயா. ஆமென். மன அழுத்தம், மனபாரம், அது என்னால் தாங்கிக்கவே முடியறதில்ல. சில நேரங்களில் என்ன ஆயிடுதுனாக்க, நான் கதறி அழணும்னு நினைக்கிறேன் இந்த பாரத்தை சுமக்க முடியாம, ஆனா என்னால் அழ முடியறதில்ல. இதை யாராவது எனக்காக சுமப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி யாரும் எனக்கு அதை தூக்கி சுமக்க ஆளே இல்லை. ஆனால் நான் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், சத்தியத்தை கேட்குறேன், எல்லாம் பண்ணுறேன். இருந்தாலும் என் பாரம் என்னை விட்டு நீங்க மாட்டேங்குது. இருக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னால் இது சுமக்க முடியல, என்னால் இதை சுமக்க முடியலை. ஆமென். இப்போ ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பூமியையும் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாரு தானேங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னார்? எப்பா இதை மட்டும் சாப்பிடாதன்னு சொன்னாருங்களா? அதை சாப்பிட்ற வரைக்கும் அவனுக்கு வருத்தம்னா பாரம்னா என்னன்னு தெரியுமா? ஏதாச்சும் இருந்துச்சுங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஐயோ இப்படி ஆகுமே அப்படி ஆகுமே, அவங்க சரியா இவங்க சரியா, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா, அவங்க பாரு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க பாரு ஏமாத்திட்டாங்க, இதெல்லாம் ஏதாவது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்துச்சுங்களா? யாருக்குமே இல்லை. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அவங்களுக்கு வருத்தம்னா என்னன்னே தெரியாது, பாரம்னா என்னன்னு தெரியாது. நல்லா கவனிங்க, எது வரைக்கும் தெரியுங்களா? அந்த கனியை புசிக்கிற வரைக்கும் தான். ஆனால் அந்த கனியை புசிச்ச அந்த சனப்பொழுதுலேருந்து அவங்க ஆவி செத்து போச்சு பாருங்க. ஆவி செத்த உடனே நடந்தது என்ன தெரியுங்களா? அவங்க ஒரு சாபமான வாழ்க்கைக்குள்ளர நுழைஞ்சிட்டாங்க. ஒரு சாபமான வாழ்க்கைக்குள்ளர, அந்த சாபத்துக்கு பேரு தான் வருத்தம், பாரம். இப்போ நீங்கள் கூட வருத்தத்துலையும் பாரத்துலையும் இருக்கிறீங்கன்னா சாபத்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. சரி, என்ன மாதிரி வருத்தம், என்ன மாதிரி பாரம் அந்த கனியை புசிச்சதுனால அப்படின்னு பார்க்கலாங்களா? என்ன மாதிரி வருத்தம், என்ன மாதிரி பாரம்னா, முதல்ல இந்த ஸ்திரீகளுக்கு ஒரு பாரம் கொடுக்கப்படுகிறது. அது என்ன பாரம் அப்படின்னா, வாசிக்கலாங்களா? ஆதியாகமம் 3வது அதிகாரம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், அதில் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? அதில் 16. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இப்போ இது என்னமோ ஆண்டவர் ஸ்திரீயை சபிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் ஸ்திரீயை சபிச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதாவது அப்படி செய்யல கர்த்தர், அந்த கனியை புசிச்சதுனால அவங்க வாழ்க்கை அப்படி மாறிடுச்சுன்றத சொல்றாரு. ஆமென். நம்ம ஆண்டவர் சபிக்கிறவர் கிடையாதுங்க, அவர் ஆசீர்வதிக்கிறவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னா அவர் எப்படி சபிப்பாரு?
அப்ப அவர் இங்க சபிக்கல, நீ சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறன்றத சொல்றார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறே அப்படிங்கிறத இயேசு தேவன் என்ன பண்றாருன்னா ஸ்திரீ கிட்ட சொல்றாரு. எதனால? நீ கனியை புசிச்சிட்டல, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதை சாப்பிட்டதுனால உனக்குள்ள ஒரு சாவு வந்துருச்சுல்ல, அந்த சாவு என்ன பண்ணிருச்சுன்னா உன் வாழ்க்கையை எப்படி மாத்திருச்சு. ஆமென். இப்போ உங்க ஆவி கூட சில விஷயங்களை விசுவாசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சில விஷயங்களை விசுவாசிக்கலன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா இப்படிப்பட்ட சாபத்துக்குள்ளதான் இருக்கும். இப்படி ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன், அது எவ்வளோ கஷ்டம்னு. உண்மையாலுமே நான் தாய்மார்களை மதிக்கிறேன். அது கஷ்டன்றது எனக்கு தெரியும், என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதை சொல்லிட்டு பெருமை பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், அதை சொல்லி பெருமை பேசாதீங்க. ஏன் தெரியுமா? அது சாபம். அப்போ எப்படி பெற்றெடுக்கிறது? வேதனையே இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு பேர் தான் ஆசீர்வாதம். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த தலைமுறையில் இருக்கிறவங்க நம்ம சர்ச்சில் யாருமே வேதனையே இல்லாமல் தான் பிள்ளைங்களை பெற்றெடுக்க போகிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இனி வருகிற பிரசவம் எல்லாமே இந்த 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்தன்ற நிலைமையே இருக்காது. நல்லா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகிப்போச்சு? எளிமையான வாழ்க்கை கஷ்டமாக மாறிடுச்சுங்க. எளிமையான வாழ்க்கை கஷ்டமாக மாறிடுச்சு. எளிமையான வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுதான் வருத்தமும் பாரமும் நிறைந்த சாபமான வாழ்க்கை. புரிஞ்சவங்க ராமன் சொல்லாங்களா? அதுதான் வருத்தமும் பாரமும் நிறைந்த சாபமான வாழ்க்கை. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை எளிமையாக இருந்தது கஷ்டமாக மாறிடுச்சுன்னா அதுதான் வருத்தமும் பாரமும் நிறைந்த வாழ்க்கை. புரிஞ்சுக்கிறீங்களா? அல்லேலூயா. புரிஞ்சுட்டே வரீங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து நம்ம ஆண்களுக்கு போகலாங்களா? வாசிங்க பார்க்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் என்னங்களாமா? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எப்படி அதன் பலனை புசிப்பாய்? சொல்லுங்க. வருத்தத்தோட தான் சாப்பிடுவேன். இதுல ஆண்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். என்ன தெரியுங்களா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எஸ், இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு பேர் சாபம். ஆமென். என்ன இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தை ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிருக்கீங்களா? சரி, இப்படி கேட்டால் பிரச்சனையாகி போயிடும், அதனால நான் இப்படி கேட்குறேன். குடும்பமாக ஹோட்டல் போயிருக்கீங்களா? குடும்பமாக ஹோட்டல் போனவங்க ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, ஹோட்டல் போனோன்னே இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன சாப்பிட்ணுன்னு ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா? யார் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? குடும்ப தலைவர் சொல்லுவாரா? என்னன்ட்டு யாருக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் எதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு? இல்லை, அவர் எதை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க? காசை பார்க்க மாட்டாருங்க, அந்த விலைப்பட்டியலை பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் சொல்ல போகிற பிரியாணி என்ன ரேட்டு, நீங்கள் சொல்ல போகிற சிக்கனு என்ன ரேட்டு, அடுத்து இதை முடிச்சுட்டு எங்கே போக போகிறீங்க? துணி கடைக்கு போக போகிறீங்க. துணி எடுத்து முடிச்சுட்டு எங்கே போக போகிறீங்க? ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன யோசித்துக்கிட்டு இருப்பாங்க? சாப்பிட்டா
இப்போ என்ன சாப்பிட்றதுன்றது தான் மற்றவங்களுக்கு யோசனை. ஆனால் குடும்ப தலைவருக்கு என்ன யோசனையாக இருக்கும்? இதை முடிச்சுட்டு துணி கடைக்கு வேற போவாங்களே, அங்கே முடிச்சுட்டு இங்கே வேற வருவாங்களே, அங்கே முடிச்சுட்டு தக்காளி வேணும் வெங்காயம் வேணும்னுவாங்களே, அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பால் வேணும்னுவாங்களே, நான் என்ன பண்ணுறது? அதனால் அவங்க பிரியாணின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்குவோம்? 2 இட்லியில் முடிச்சிடுவோம். அதுதானே, அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க தானே? அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ அது ரொம்ப நல்ல வாழ்க்கைன்னு இந்த உலகம் சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக வாழ்கிறது தான் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனுஷன்னு இந்த உலகம் சொல்லுது. அந்த பாரத்தில் அந்த கவலையில் வாழ்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார் அது சபிக்கப்பட்ட வாழ்க்கை. இப்படி சொல்லட்டுங்களா? தக்காளி வாங்கும்போது ஐயோ காசு போதே 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 அப்படின்னே கொடுத்தா அது சாபமான வாழ்க்கை. ஆமே. பெட்ரோல் அடிக்கும்போது காசு போதே போதே போதேனாக்க அது இது யார் செஞ்சாலும் சரி, ஆண்கள் செஞ்சாலும் சரி, பெண்கள் செஞ்சாலும் சரி, குடும்ப தலைவன் செஞ்சாலும் சரி, குடும்ப தலைவி செஞ்சாலும் சரி, பால் காசு கொடுக்கறதுக்கு போகுதே ஐயோ அப்படின்னே இருந்தா அது சாபமான வாழ்க்கை. புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டும்போது இப்போ நிறைய பேர் யோசிக்கிறீங்க, உங்கள் யோசனை எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது, இருந்தால் நாங்கள் ஏன் அப்படி சொல்ல போகிறோம்? ஏன்னா நாங்கள் உங்கள் ஆவியோட கனெக்டில் இருக்கிறோம்ல. அல்லேலூயா. இருந்தால் நாங்கள் ஏன் ஐயோ போதே போதேன்னு இருக்க போகிறோம்? நான் சொல்லட்டுங்களா? போதே போதே போதேன்னு இருந்தீங்கன்னா கவலைப்பட்டுட்டே தான் இருக்கணும். கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா போகிறது தைரியமாக கொடுப்பீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தைரியமாக கொடுப்பீங்க. சில இடங்களில் போய் பார்த்துருக்குறீங்களா? ஒரு தக்காளி 30 ரூபான்னு வச்சுக்கோங்க. எவ்வளோங்க தக்காளி இப்போ? 30ங்களா 35ங்களா? ஓ 25ங்களா? கம்மி ஆயிடுச்சுங்களா? அப்படிங்களா? 25 ரூபா தக்காளிங்க. 25 ரூபா தக்காளி. அந்த தக்காளியை வாங்கி பையில் போட்டு 20 ரூபா. யார்கிட்ட? 20. எப்பா எனக்கு அந்த 5 ரூபாவில் தான்ப்பா எல்லாமே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுவார். 20 ரூபானா நான் வாங்கிக்கிறேன், இல்லாட்டினா இல்லை. அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு தயக்கத்திலையும் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அது ஒரு சாபமான வாழ்க்கை. அது ஒரு சாபமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இதைத்தான் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இப்போ நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது இல்லைங்களா? அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. இப்போ அந்த பணத்துக்காக என்ன பண்ணுறோன்னா கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. ஐயோ அது எப்படி வாங்கிறது, நம்ம இதை வேற பண்ணணுமே, மேலே டெரஸ் வரைக்கும் ஏற்றிட்டோம், நம்ம இப்போ என்ன பண்ணணும், மேலே அந்த இது என்ன சொல்லுவாங்க அது பேர், மோல்டிங் போடணுமே, அது போடுறதுக்கு வேற பணம் இல்லையே, என்ன பண்ணுறது, இவன் வேற இது பண்ணிட்டான், அவன் மட்டும் கொடுத்துருந்தானாக்க நான் இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் கட்டி முடிச்சு இந்த மலையை எடுத்து அந்த மலையில் வச்சுருந்துருப்பேன், நான் என்னென்னமோ பண்ணியிருந்துருப்பேனே. இப்போ எல்லாம் என்ன ஆகிப்போச்சு, முடங்கி நிற்கிதே. என்னவா நிற்கிதே? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், முடங்கி நிற்கிதே, எல்லாம் போச்சே அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாரம் என்பது உங்கள் தோளில் சுமக்கிற சுமையில் அல்ல, பாரம் என்பது உங்கள் இருதயத்தில் யோசிக்கிற எண்ணங்களில் இருக்கிற வெயிட்டு.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க இருதயத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சுமைதான் உண்மையான வருத்தமும் பாரமும். அப்ப இதுக்கான காரணம் என்னது? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்னதான் தேவைப்பட்டுச்சு? ஒண்ணுமே தேவைப்படலைங்களா? காலங்காத்தால அவர் வருவாரு. யார் வருவாரு? என் அப்பா வருவாரு. அவரை நான் பார்ப்பேன், அவரோட பேசுவேன், அவர் என்னோட பேசுவார். எனக்கு டெய்லி அவரோட பேசலைன்னா அந்த நாளா இருக்காது. எனக்கு அவர் வேணும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேற எதுவுமே தேவைப்படலை. அவர்களுக்கு தேவைப்பட்ட ஒன்று தேவனும் தேவனுடைய வார்த்தையும் தான். அது ஒன்றை தவிர வேற எதுவுமே அவர்களுக்கு என்ன பண்ணலைங்க, தேவைப்படலை. அது வரைக்கும் அவங்களுக்கு வருத்தமும் பாரமும் இல்லை. அது வரைக்கும் அவங்களுக்கு வருத்தமோ பாரமோ இல்லை. என்னைக்கு அந்த கனியை சாப்பிட்டு எனக்கு தேவனை அறிகிற அறிவு வேண்டாம், எனக்கு தேவனோட பேசுகிற அந்த பேச்சு வேண்டாம், நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து கனியை சாப்பிட்டாங்களோ, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வருத்தமும் பாரமும் மனுஷன் மேலே இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வசனத்தை வாசிக்கலாங்களா? எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம். அதுல 23ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதாவது நான் பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. இது எங்காச்சும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்போ அங்கே சொல்கிற அது வேற, எரேமியா காலத்தில் சொல்கிற இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் வேற. அங்கே சொன்ன ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் மனுஷன் இல்லாதப்ப இருந்தது. மனுஷன் இல்லாதப்ப இருந்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுற ஒழுங்கின்மை வெறுமை இருள். எரேமியாவில் சொல்லப்படுற இந்த ஒழுங்கின்மை வெறுமை இருள் எதுனா, மனுஷன் உண்டானதுக்கு பின்னாடி, மனுஷன் இந்த உலகத்தில் வந்ததுக்கு பின்னாடி சொல்லப்படுற ஒழுங்கின்மை வெறுமை இருள். சரி, ஒழுங்கின்மைனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இருக்க வேண்டிய நிலையில இல்லாமல் இருப்பது, அதுதான் என்னதுங்க ஒழுங்கின்மை. எதுவுமே இருக்க வேண்டிய நிலைமையில நீங்க எப்படி இருக்கணும்? கடன் இல்லாம அப்படியா இருக்கிறோம்? அதுக்கு பேர் தான் ஒழுங்கின்மை. நீங்க எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி இருக்கணும். இப்ப எப்படி இருக்கிறீங்க? பூஜா மாதிரி இருக்கிறீங்க. சாரி, கூஜா மாதிரி இருக்கிறீங்க இல்லைங்களா? சரி, நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி கர்த்தரை நீங்க நம்பணும்? அப்படி நம்பணும். ஆனா எப்படி நம்பிட்டு இருக்கிறீங்க? இப்படி நம்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். இப்ப எப்படி இருக்கிறீங்க? அப்படி இருக்கிறோம். இப்ப என்ன டயலாக் சொல்லிட்டு இருக்கிறோம்? எப்படி இருந்தனா சொல்றீங்களா, சொல்றது இல்லையா? இதுக்கு பேர் தான் ஒழுங்கின்மைங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் ஒழுங்கின்மை. புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னதுங்க? ஒழுங்கின்மை. சரி, வெறுமைன்னா என்னது? இருந்தும் இல்லாம இருப்பது. எது இருக்குது? இந்த மாதிரி தான் பொதுவா பேசக்கூடாதுன்றதுங்க. எல்லாம் இருக்குதுன்றது ஓகே. என்ன இருக்குது? அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, பையன் இருக்கிறான், புள்ள இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ நிறைவான வாழ்க்கை இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க கிட்ட இருந்து வர வேண்டிய அன்பு எனக்கு வர மாட்டேங்குது. இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்களா?
எல்லாருமே இருக்கிறாங்கங்க. ஆனால் இருந்து ஒரு பிரயோஜனமோ? இதுக்கு பேர் தான் வெறுமை. புரிஞ்சவங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள்னா என்னதுங்க? நீங்க அந்த முதல் சொன்ன அந்த பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டீங்க போல. இல்லை 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 இல்லை, கொஞ்சம் எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இருட்டா இருக்குங்களா? உங்க பக்கத்தில் இருக்கிற ஏதாவது தெரியுதா? கண்ணை மூடிட்டு உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்க பார்க்கலாம். எதை கொண்டு என்ன அடிக்க போறீங்கன்னு தெரில. கண்ணை மூடிட்டு பார்க்க சொல்றியே, நான் எப்படி பார்ப்பேன் இல்லைங்களா? இப்போ நான் கண்ணை மூடிட்டு என்னால் இந்த கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னாக்க எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். ஆனால் கண்ணை திறந்துட்டு என்னால் இந்த கிளாஸ் எடுக்க முடியும். இப்போ இருள்னா என்ன தெரியுங்களா? என் கண்ணு முன்னாலேயே எல்லா ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது தெரியாது. என் கண்ணு முன்னாலேயே கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருந்தாலும் அது எனக்கு தெரியாதுன்ற ஒரு குருட்டாட்டம் தான் இருள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் எங்க இருக்குதான்? மனுஷன் வாழ்ற உலகத்துல இருக்குதான். இதெல்லாம் எங்க இருக்குதான்? மனுஷன் வாழ்ற உலகத்துல இருக்குதான். அதனால தான் அதுக்கு முன்னாடி வசனத்துல சொல்றாரு பாருங்க, எரேமியா 4:22 வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள், நன்மை செய்யவோ அவர்கள். இப்போ நல்லா கவனிங்க, இவங்க என்ன அறிவில்லாமல் இருக்கிறாங்களா? நன்மை செய்யவோ அறிவில்லாமல் இருக்கிறார்களா? தேவனை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறாங்களா? அப்புறம் என்ன அறிவோடு இருக்கிறாங்களா? பொல்லாப்பு செய்ய. யாரை எப்படி போட்டு கொடுக்கலாம்? யாரை எப்படி கெடுக்கலாம்? ஏன் அவங்க நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? இவங்களை விட்டு வைக்கக்கூடாது. இன்னைக்கு போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் பார். அவங்க 10,000 ரூபாய்க்கு சூனியை வச்சா நான் 1,00,000 ரூபாய்க்கு வைக்கிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்க 10,000 ரூபாய்க்கு வச்சா நான் 1,00,000. என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. பொல்லாப்பு செய்ய அவர்கள். இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பொல்லாங்கு செய்யறதுக்கு, அதாவது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களுக்கு நீங்க எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்கள பழி வாங்கணுன்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா, நீங்க வருத்தத்தையும் பாரத்தையும் தூக்கி உங்க மேல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வழியில கிடக்கிறத தூக்கி அது பாட்டுக்கு அங்க கிடக்குது. அது ஏன் நீங்க தூக்கிட்டு இருக்கணும்? சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள வழியில கிடக்கிறத தூக்கி நீங்க ஏன் மேல வச்சுக்கிறீங்க? நீங்க ஏன் அதை சுமக்குறீங்க? ஏங்க உங்களுக்கு துரோகம் தான் பண்ணிட்டாங்க, அவ்வளோதானே. அவங்க நாளைக்கு உங்ககிட்ட தான் வரப்போகிறாங்க. அவங்க உங்ககிட்ட தான் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு சோறு நீங்கள் தான் போட போகிறீங்க. அவங்கள வாழ வைக்க போகிறவங்களே நீங்கள் தான். இதுக்கு யாருக்கெல்லாம் ஆமேன் வரலையோ, யூ ஆர் நாட் க்ரோ இன் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் இன்னும் வளரலன்னு அர்த்தம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். உங்கள் சத்துருக்களுக்கு நீங்கள் தான் சோறு போட போகிறீங்க. உங்கள் சத்துருக்களை நீங்கள் தான் வாழ வைக்க போகிறீங்க. உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சாங்களே, உங்களுக்கு குழி வெட்டுனாங்களே, உங்களுக்கு பச்சை மஞ்சள் வெள்ளைன்னு கலர் கலராக துரோகம் பண்ணாங்களே, அவங்கள நீங்கள் தான் வாழ வைக்க போகிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் சோறு போட போகிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் ட்ரெஸ்ஸு கொடுக்க போகிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் கார் வாங்கி தர போகிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் வீடு கட்டி கொடுக்க போகிறீங்க. பாரத்தை இறக்கி விட்டுட்டாரு கர்த்தர். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எப்பா அதை பற்றி யோசிச்சு 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 உனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு இதை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி யோசிக்கிற யோசனை தான்ப்பா உன்னை பாரத்தையும் வருத்தத்தையும் சுமந்து கொண்டு வாழ செய்யுது. நீ என்னை அறிந்து கொண்டால், என்னை நீ அறிந்து கொண்டால் நீ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ என்னை அறிந்து கொண்டால் நீ இளைப்பாறுதலை பார்க்கலாம். இளைப்பாறுதல்னா என்னதுங்க?
ஐயோ முடியலைங்க, தூக்க முடியலைங்க, அப்படி இருக்குதுங்க, இப்படி இருக்குதுங்க, ஐயோ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க. படுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஆள் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், படுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் யோசனை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, எந்திரிச்சு அப்படியே ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இதை செஞ்சுட்டாங்களே, அதை செஞ்சுட்டாங்களே, நான் சரியாக இருந்தேனா, அவங்க சரியாக இருந்தாங்களா, நான் கரெக்டாக இருந்தேனா, நான் தேவனுக்கு முன்னால் பரிசுத்தமாக இருந்தேனா, நான் சர்ச்சுக்கு கரெக்டாக போகாதனால தான் இப்படி ஆகிப்போச்சா, நான் திருவிருந்து எடுக்காதனால தான் இப்படி ஆகிப்போச்சா, நான் அவங்கக்கிட்ட இப்படி பேசிட்டேனே, இவங்கக்கிட்ட இப்படி பேசிட்டேனே, இவங்க வேற மூஞ்சியை திருப்பி போயிட்டாங்களே, இவங்க வேற எப்படி பண்ணிட்டாங்களே. எப்படி படுத்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இத்தனை வேலையும் நடந்துட்டு இருக்கோம். இதுக்கு பேர் என்னது, பாரம். ஆனால் நீங்கள் மட்டும் தேவனை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் யோசனை தேவன் மேலே வந்துருச்சுன்னா, உங்கள் யோசனை இயேசுவின் மேலே வந்துருச்சுன்னா, உங்கள் யோசனை இயேசுவையே யோசிக்கும் என்றால் இல்லை இருக்க மாட்டீங்க. படுத்து உட்கார்ந்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தாரான் அப்படின்னு இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எப்படி இருக்கும் தெரியுங்களா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது அப்படி இருக்கிறது போய் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன இருந்தது, தானா 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 அப்படி ஆகிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எப்படியா இருந்தீங்களா, ஒரே கேட்க போக்கன்ற சிரிப்பு வந்துடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனால் நீங்கள் உங்கள் சத்துருக்களையே யோசித்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாரம் இறங்கவே இறங்காது. அதனால தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் யார்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்னை பற்றி யோசிங்க, என்னை அறிந்து கொள்ளுங்க. சொல்லுங்க, அவரை அறிந்து கொள்ளுங்க, இயேசு அறிந்து கொள்ளுங்க, இயேசு அறிந்து கொள்ளுங்க. இப்போ ஒரு சில விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், நல்லா கவனிங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரிதென்று நீங்கள் அறிந்து கொள்வதை நிறுத்திவிட்டு தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வருத்தங்களும் பாரங்களும் நீங்கி இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் செய்தார்கள் என்று, உங்கள் சத்துருக்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு, அவர்களை குறித்து அறிந்து கொள்வதை நிறுத்திவிட்டு, என் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் இளைப்பாறுதலை கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கொஞ்சம் அசைஞ்சு கிசைஞ்சு ஏதாவது பண்ணுங்களேன். என்னமோ இந்த சாமு பாஸ்டர் கல்லுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரியே உட்காராதீங்க. ஹல்லேலூயா. ஏதாவது கை தட்டுங்க. ஆமென். ஏன் அப்படி பண்ணணும் தெரியுங்களா, ஆமாம் அந்த இளைப்பாறுதல் எனக்குரியது தான். நான் அப்படிதான் வாழ போறேன். நான் இனி வருத்தத்தையும் பாரத்தையும் சுமந்து கொண்டு வாழப்போவதில்லை. நான் பாரத்தை சுமக்க போவது இல்லை. சொல்லுங்க, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இருக்காதீங்க, ஆஹான்னு இருங்க. சொல்ல தெரில பார்த்தீங்களா உங்களுக்கு? சொல்லுங்க, இருக்காதீங்க, ஆஹான்னு இருங்க. நல்லா கையை தூக்கணும். சொல்லுங்க, இருக்காதீங்க, ஆஹான்னு இருங்க. ஹல்லேலூயா. நேற்று நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. இந்த ஒரு வாரமாக உங்களுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்ற ஒரு செய்தியை கொடுக்கணுன்னா அவர் ஆதி காலத்துக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிட்டாரா? நம்ம ஆண்டவர் கொஞ்சம் குசும்பு பிடிச்ச ஆண்டவர். என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, எனக்கு ஒரு மனுஷன் பாரத்தை எப்படி அனுபவிப்பான் என்பதை இந்த ஒரு வாரமாக என்ன அனுபவிக்க வச்சார். ஐயோ, சரியான பாரத்திலே இருந்துட்டு இருந்தேங்க. எனக்கு புரியல, நான் இப்படி இருந்ததே கிடையாது, நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் வந்துட்டு இருந்தேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு பாரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் யோசித்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் புதன்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் இந்த வசனத்தை தூக்கி என் மைண்டில் போட்டுட்டு நேற்று காலையில் நடந்தது என்ன தெரியுங்களா, கொலக்கம்பையிலேருந்து நான் நம்ம வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கிறேன். அப்படி வரும்போது திடீர்னு ஆண்டவர் ஒரு விஷயம் சொன்னார். டேய், இந்த ஒரு வாரமாக எதுக்கு தெரியுமா உனக்கு பாரத்தை கொடுத்தேன் அப்படின்னாரு.
இதுக்கு தான் இதைத்தான் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வாரமாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கிட்ட. அப்படின்னு அவர் சொன்னார், பாரம்னா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னாரு. அப்போ ஒரு சிரிப்பு வந்துச்சு பாருங்க. ஏன்டவரே, இப்படி தான் விளையாடுவீங்களா நீங்கள், இப்படி தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்புனா சிரிப்பு. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, அப்படி ஒரு சிரிப்புங்க. ரோட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன், சிரிப்பு நிற்கவே இல்லை. அவரை பார்க்குறேன், இப்படியே வானத்தை பார்த்துட்டே சிரிச்சுக்கிட்டே. சரியான ஆள் தான் நீங்கள், எப்படியெல்லாம் எனக்கு புரிய வைக்கிறீங்க, எப்படியெல்லாம் இளைப்பாறுதலை கொடுக்க விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே வரேன். திடீர்னு போலீஸ்காரர் வந்து நின்றுட்டு, அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேம்மா, ஜாய்ஸ் வந்து ஸ்டாஃப் நர்ஸுன்றனால எல்லாரும் நிறுத்தி நிறுத்தி வண்டி ஏற்றிட்டு போகிறாங்கம்மா, நம்மளெல்லாம் ஒரு அளவு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்படி சிரிக்க ஆரம்பித்தது தாங்க ஒரு போலீஸ்காரர் வந்து வண்டியை நிறுத்தி வாங்க போகலாங்கிற. நமக்கு என்னன்னாக்க இப்போ தான் பாரத்திலேருந்து விடுதலை ஆகி நல்லா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆவியானவரோட சேர்ந்து. இது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு, இல்லைங்க சார் நான் வரல அப்படிங்கிறேன். நீங்கள் ஏறுங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி ஏற்றியே கூட்டிகிட்டு வந்துட்டாருங்க என்ன. ஹல்லேலூயா. இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எதை குறித்து அதிகமாக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்களை பாரப்படுத்துது. அந்த பாரத்தை நீக்குவதற்கு அவர் சொல்ற ஒரு வழி என்ன தெரியுங்களா? என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? அவர்கிட்ட மட்டும் வரவே. ஏன் தெரியுங்களா? நம்மெல்லாம் பெரிய ஆளுங்க. எப்படிப்பட்ட பெரிய ஆளுங்கன்னா, நமக்கு இருக்கிற வருத்தத்தையும் பாரத்தையும் நம்மளே சரி பண்ண முயற்சிப்போம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுக்கிறீங்களா? வெரி தேங்க்யூ தேங்க்யூ. ஹல்லேலூயா. இப்போ உங்க வீட்டில் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கா? இப்போ உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கா? நீங்க பார்க்கறத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுங்களா? 1 2 அவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி, அவ்வளோ இருக்குது இல்லைங்களா? இதுக்கெல்லாம் எண்ணெய் காய்ச்சி அவர்கிட்ட போய் நின்று, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இதை எப்படி சரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இதை சரி பண்ணுறதுக்கு முடியல, நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், நானும் இதை சரி பண்ணுறதுக்கு எத்தனையோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, உங்ககிட்ட வந்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அதுதான் விஷயம். சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? அந்த பிரச்சனைகளுக்கு நாமளே முடிவை தேடுகிறோம், நாமளே அதை சரி பண்ண நினைக்கிறோம். இப்போ அதை தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, உங்கள் பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேங்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் பாரத்தை அவர் இறக்கி வைப்பார். உங்கள் பாரத்தை அவர் இறக்கி வைப்பார். சரி, இப்போ எப்படி இறக்கி வைப்பார்? அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு அந்த பாரம் இறங்குது இல்லைங்களா? அதை இயேசு இன்னொரு விதத்தில் சொல்கிறார் பாருங்க. வாசிங்க, மத்தேயு 11வது அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சத்தமாக வாசிங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஆமென். இந்த ஒரு வசனம் தானங்க இத்தனை நாளாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் இருந்துட்டு இருந்தோம். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அவர் சொல்லிட்டாருங்க. அதனால நான் கரெக்டாக என்ன பண்ணிடுறதுங்க, வாரமான ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு சரியாக வந்து என்ன பண்ணிடுறேன், அவர்கிட்ட உட்காந்துடுறேன். அதனால எனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஆனால் இளைப்பாறுதல் வரமாட்டேங்குது. அப்படி தானேங்க? ஹல்லேலூயா. இல்லை, அவர் சொன்னாரே, என்ன சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொன்னாரே. அதனால தான் நான் சர்ச்சுக்கு கரெக்டாக வரேன். ஆனால் என் வாழ்க்கையில் பாரம் நீங்க மாட்டேங்குது. அதனால நான் ஆராதனையில் என்ன பாட்டு பாடுறேன், இளைப்பாறுதல் தாரும் தேவா. அம்புட்டு கலப்பு. இங்கே வந்தால் இந்த மாதிரி பாட்டு வரணும். எந்த மாதிரி பாட்டு தெரியுங்களா? எந்த மாதிரி பாட்டு வரணும்னா, என் தேவன் எனக்காய், அது அந்த வேர்ஷனு. என் வேர்ஷன் என்ன தெரியுங்களா, என் தேவன் எனக்காய் எதை வேணாலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. எனக்காக அவர் எதை வேணா செய்வார். அப்படி பாட்டு வரணும். நமக்கெல்லாம் எப்படி பாட்டு வரும் தெரியுங்களா, கொஞ்சம் ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாட்டு வந்துருச்சுன்னா அப்படியே கண் கலங்கி கதறி போய் அப்படியே அப்படி போனாதான் நல்லா இருக்கும் நமக்கு. இல்லை இல்லை இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, நம்ம பாட்டு பாடும்போது அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் வெளியில் தெரியணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ இதனால தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், வந்துட்டு என்ன பண்ணுங்க, நான் உங்கள் மேலே ஒரு நுகத்தை தூக்கி வைப்பேன்றாரு. நான் ஒரே பாரத்தை இறக்குவீங்கன்னு பார்த்தா பாரத்தை தூக்கி வைக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு சில விஷயங்கள் சொன்னால் நம்மளால டக்குன்னு ஏற்றுக்க முடியாது பாருங்க. சம்பாத்தியம் பண்ணுறதுக்காக வேலையை கர்த்தர் கொடுக்கல. இப்படின்னு முறை நீங்கள் கேட்டோன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படியே ஒரு பெரிய கல் வந்து அப்படியே இருதயத்தில் உட்காந்த மாதிரி இருக்கு இல்லை உங்களுக்கு முறை கேட்கும்போது? ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஒரு நுகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறார். அவர் சொல்கிற சத்தியம், அவர் சொல்கிற வழிமுறைகள், அவர் சொல்லுகிற சத்தியம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நுகம் மாதிரி தான் இருக்கும், வெயிட் மாதிரி தான் இருக்கும். ஆமென். வெயிட் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில காரியங்கள் நம்ம இருதயத்தை என்ன பண்ணோம்னா ஒரு மாதிரி பண்ணோம். அது ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வேறு மாதிரி வாழ்ந்துட்டீங்களே. இப்போ கர்த்தர் சொல்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா அது என்னமோ நமக்கு ஒரு பெரிய சுமை மாதிரி இருக்கும். எப்படிங்க? சத்தியம் நமக்கு ஒரு பெரிய சுமை மாதிரி இருக்கும். புரிஞ்சவங்க ராமன் சொல்கிறீங்களா? ஆனால் என்ன சொல்கிறாரு, அதை நீங்கள் ஏற்றுக்கோங்கன்றார், அதை நீங்கள் சுமந்துக்கோங்கன்றார். அதை சுமந்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும், அதை சுமந்துட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க, இளைப்பாறுதலை நீங்கள் பெறணும்னா என்ன பண்ணணும், அவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், ஜெபம்னா போதும்னு சொல்லலை, ஜெபம்னா உங்கள் பாரம் நீங்குன்னு, நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர்கிட்ட கற்றுக்கோங்க. எப்படி வாழணும்னு அவர்கிட்ட கற்றுக்கோங்க. எப்படி வாழணும்னு அவர்கிட்ட கற்றுக்கோங்க. அவர்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் இளைப்பாறுதலாக இருப்பீங்க. இல்லாட்டினா தான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்புறம் சொல்கிறாரு 30ஆம் வசனம் வாசிங்க. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்பா, நான் உங்களுக்கு சொல்கிற சத்தியம் வந்து ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், ஆனால் நான் கொடுக்குற சத்தியம் வெயிட்டு கிடையாதுங்கிறார்.
நான் இயேசுவை குறித்து உங்களுக்கு சொல்ற இந்த சத்தியம் உங்களுக்கு வெயிட்டான மெட்டீரியல் கிடையாது. அது லகுவா இருக்கு, அது மெதுவா இருக்கு, அது வெயிட் இல்லை. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அது வெயிட் கிடையாது. அல்லேலூயா. அது ஏன் வெயிட்டா தெரியுது? ஏன்னா சத்ருவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால தான் சத்தியம் வெயிட்டா தெரியுது. அல்லேலூயா. ஆமென். ஆக மொத்தம் இன்னைக்கு என்னதான் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறாரு? எப்படி நடைமுறை வாழ்க்கையில நாம ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதுன்னா, சத்துருக்களை குறிச்சோ, துரோகம் பண்ணவங்களை குறிச்சோ, அல்லது உங்களுக்கு யாராவது முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்களா, உங்களை நேசிச்சவங்களை உங்களை விட்டு போயிட்டாங்களா, அதை குறிச்சே நீங்க யோசிச்சுக்கிட்டு இல்லாம, நீங்க நேசிச்சவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னு உட்காந்து கவலைப்பட்டு இருக்காதீங்க. அதைவே யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த யோசனை தான் பாரம். அந்த யோசனையை தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க. அவரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுக்கு சில சத்தியங்களை கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் எப்படி வேலை செய்யணும்னு கற்றுக் கொடுப்பாரு. உங்கள் வேலையில் உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்கள எப்படி டீல் பண்ணணுங்கிறத கற்றுக் கொடுப்பாரு. எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ணுங்கிறத கற்றுக் கொடுப்பாரு. எப்படி குடும்பத்தை நடத்தணுங்கிறத கற்றுக் கொடுப்பாரு. எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு கற்றுக் கொடுப்பாரு. எப்படி ஊழியத்தை செய்யணும்னு கற்றுக் கொடுப்பாரு. அவர் கற்றுக் கொடுப்பது உங்க வாழ்க்கையை எளிமையாக்கும். அதை விட்டுட்டு ரொம்ப பெருமை பிடிச்சவங்களா இருக்கக்கூடாது. யாரு ரொம்ப பெருமை பிடிச்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க? நானுங்கிறவங்க தானேங்க பெருமை பிடிச்சவங்க. கரெக்டு தானேங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே? நானுங்கிறவங்க தானே பெருமை பிடிச்சவங்க. இப்போ இந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க யாரு? நானுங்கிறவங்க தான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பாங்க. நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். எப்படி? நீங்கள் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என் வருத்தத்தையும் பாரத்தையும் நானே சுமந்து. இப்போ சொல்லுங்கள், யார் பெருமை பிடிச்சவங்க? இப்போ ஒரு வசனம் சொல்லட்டுங்களா? கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறாராம். யார் பெருமை பிடிச்சவங்க? என் வருத்தத்தையும் பாரத்தையும் நானே பார்த்துக்கிறேன்றவங்க. அப்போ இங்கே அப்படி யார் இருக்கிறா? பல்பு. இப்படி சொல்லட்டுங்களா? அவர்கிட்ட வந்து கற்றுக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க பாருங்க. They are so proud. ரொம்ப பெருமை பிடிச்சாளுங்க. நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. உங்ககிட்ட வந்து அதெல்லாம் உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனம் உங்களுக்கு தெரியுங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று எப்போதான் அறிஞ்சு கொள்ள முடியுமா அவர் தேவன்னு? ஓடிக்கிட்டா அறிஞ்சு கொள்ள முடியும். அப்போ என்ன பண்ணுங்க, வந்து அமரணும். எப்போ அமரணும்? புயலின் மத்தியில் இங்கு வந்து உட்காரணும்னு சொல்றேனே. அல்லேலூயா. புயல் வந்துச்சுனாக்க இங்க வந்து உட்காரணும். பிரச்சனை அப்படியே கோலியாத் மாதிரி வந்து நின்றுச்சுன்னா இங்கே வந்து உட்காந்துடணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே குடும்பத்தில் இன்னைக்கோ நாளைக்கோன்ற மாதிரி இருக்குதா, இங்கே வந்து உட்காரணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணலாங்க, ஏது பண்ணலாங்க, இங்கே அதை பண்ணலாங்களா, அப்படி பேசுனீங்கனாலே உங்களை மாதிரி ஒரு பெருமை பிடிச்ச ஆள் தேவனுக்கு முன்னாடி வேற யாருமே கிடையாது. பாடா சொல்லி முடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாங்களா? எல்லாரும் எழுந்திருச்சு நிற்கலாங்களா? ஆமென். கர்த்தர் இப்பொழுது உங்க பாரத்தை இறக்க போறார். நீங்க எடுக்க போற ஒரு தீர்மானம் என்ன தீர்மானம்னா, நான் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கத்துக்க போறேன் அப்படின்னு நீங்க எடுக்க போகிற அந்த தீர்மானம். இங்க நிக்கிற அநேகர் இந்த மாதிரி பாரத்தை சுமந்துகிட்டு இருந்திருக்கிறீங்க. உங்க தோள் மேல இருந்த ஒரு பாரத்தை அப்படியே அவர் இறக்கிட்டு அவர் வேற ஒரு நுகத்தை உங்க மேல வைக்கிறாரு. அந்த நுகத்துக்கு பேரு இயேசுவை அறிகிற அறிவு.
அந்த நுகத்தை உங்கள் மேலே வைக்கிறார். எஸ், இது வரைக்கும் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்க என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, இவங்க என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு நீங்கள் சுமந்துக்கிட்டு இருந்த பாரத்தை இயேசுவை அறிகிற அறிவுங்கிற நுகத்தை உங்கள் மேலே வச்சு உங்கள் பாரத்தை லகுவாக்கி இளைப்பாறுதலை கொடுக்குறாரு.